டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இளப்புகழந்தி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ரவி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னா, தமிழகம் சரியில்லை, கல்வித்துறையில சரியில்லை, போதைப் பொருட்கள்ல முதலிடத்துல இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் சுதந்திரமா வெளியில போக முடியல அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தமிழக அரசு மேல வச்சிருக்காரு. இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்து விட்டு சுதந்திர தினத்தன்று இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் ரவியை ஆளுநர் ரவின்னு சொல்றது இல்ல, RSS ரவி. இந்த RSS ரவி வந்ததிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அந்த ஆளுநராக பொறுப்பேற்று வந்ததிலிருந்து தெளிவாக தன்னுடைய RSS வேலையை பார்க்கிறார். அதாவது நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய ஆளர்களை இங்க செய்யறது. இவரு நாக்பூர்ல இருக்க RSS தலைமை என்ன சொல்றதோ அதை கேட்கறது. எதுக்காக இதை சொல்றோம்னா, எப்படி வேண்டுமென்றாலும் மாத்தி பேசக்கூடிய குணம் கொண்டவர் RSS ரவி. சாதாரணமா கிடையாது. நேற்றைக்கு கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல ஹெல்த், தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஹெல்த், சுகாதாரம் கல்வித்துறை கட்டமைப்புகளை கண்டு பிற மாநிலங்கள் பொறாமைப்படுகின்றன என்ற வார்த்தையிலும் ரவி நேற்று பேசியிருக்காரு. RSS ரவி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஆரம்பத்துல தெளிவா இதை பேசிக்கிட்டே அதற்கு பின்னால் வருகின்ற பொழுது கல்வித்துறை இது சரியில்லை, அந்த துறை சரியில்லை, இந்த துறை சரியில்லைன்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு மாறி மாறி பேசியதை இன்றைக்கு பத்திரிகை படிக்கின்ற அத்தனை பேரும் பார்க்கலாம். எதுக்காக நம்ம RSS ரவி மேல இவ்வளவு இதா சொல்றோம்னா, இந்த நபர் கவர்னராக வந்ததற்கு பிறகு என்னென்ன நடந்திருக்கு, ஒரு கவர்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு நேர்மாறாக செயல்படக்கூடிய ரவி. நல்லா தெரிஞ்சுக்கணும், இவருடைய அறிவினுடைய உச்சக்கட்டத்தை பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பகவத்கீதையிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம மதிக்க கூட கூடாது. திருக்குறள் வள்ளுவ பெருந்தகை அளித்தது, உலகமே பார்த்து வியந்து இருக்கக்கூடிய அறநெறி நூல். அந்த திருக்குறளை பகவத்கீதையிலிருந்து எடுக்கப்பட்டது, களவாடப்பட்டது என்ற வார்த்தைகளை இந்த RSS ரவி சொல்லும் போது ரவியினுடைய யோகியதை, ரவிக்கான மரியாதை அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் சொன்ன ஒரு ஆளு நேற்றைக்கு இதையும் பேசிட்டு சுகாதாரத்திலும் கல்வித்துறையிலும் பிற மாநிலங்களே ஆச்சரியப்படுதுன்னெல்லாம் பேசிட்டு பின்னால பேச்சு முடிக்க வரும்போது மாணவர்கள் அது தெரியல, இது தெரியல. எது உன் லட்சணம்? உன்னுடைய குஜராத்லயும் உன்னுடைய UP-லையும் ஒரு பாட புத்தகமே வச்சிருக்கானாம். ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்களே இல்ல, ஆகாய விமானத்தை நாம் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டோம், புராண கதைகளிலே வருகிறதுல பறந்து போகிறதே அதுவே ஆகாய விமானம் எழுதுறானுங்க. இப்படி வளரும் பிள்ளைகளின் மூளையை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுகின்ற இந்த மடையர்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கான தகுதியோ யோகிதையோ இல்லாதவர்கள். அதனால்தான் நம்ம சொல்றோம், ரவி எப்ப திருக்குறள் பத்தி பேசினாலும் ஒண்ணு, இன்னொன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, உன்னுடைய பதவியினுடைய ஒரு நெறிமுறை, ஒரு தகுதி, தரம், அதெல்லாம் காப்பாத்தினியா? அசம்பிளி நடக்குது, அசம்பிளி நடக்கும்போது போய் உட்கார்ற. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம மறந்துடக்கூடாது. அசம்பிளியில போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ற? பாதி நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதிலே ஒரு இது முடியறதுக்குள்ள ஏந்திரிச்சு நீ பாட்டுக்கு ஓடுற. எல்லாரும் பார்த்தாங்க, என்ன கவர்னர் இப்படி ஓடுறாருன்னா, அவ்வளவுதான். அதுதான் RSS ரவி. ஒரு கடமையை கூட முறையாக ஒழுங்காக செய்ய தெரியாத யோகியதையே இல்லாத இந்த ரவிக்கு நம்ம நாட்டை பற்றியோ, நம்ம மொழியை பற்றியோ, நம்முடைய திருக்குறளை பற்றியோ, நம்முடைய திராவிட மாடல் அரசை பற்றியோ பேசுவதற்கு, கேட்பதற்கு தகுதியோ தரமோ கொஞ்சம் கூட கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. அவர் ஓடுறது மட்டும் இல்ல, பாதியிலே தூக்கின்னு ஓடுறதுன்னு மட்டும் இல்ல, என்ன பண்ணார் தெரியுமில்ல? இவருக்கு தெரியாது, நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அனுபவம் வாய்ந்தவர். சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதல்வராக படிப்படியாக படித்து வந்தவர். அவர் அனுபவ படிப்பாளி. அவர் பத்தி இவருக்கு என்ன தெரியும்? இந்த கவர்னர், இந்த RSS ரவிக்கு ஒண்ணுமே தெரியாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே கவர்னரா தூக்கி போட்டாங்க. இது நாக்பூர்ல சுத்தி வந்து கிடந்துதான். இது எதுக்காக இதை இங்க குறிப்பிடறேன்னா,
நல்லா தெரிஞ்சுங்க. அசெம்பிளில கவர்னர் என்ன பண்ணாரு, ஆளுநர் உரை என்பது கொடுக்கப்படும். நானும் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறேன், அதுக்காக சொல்றேன். ஆளுநர் உரை என்பதை அப்படியே படிக்கிறதுக்கு தான் வரேன். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆளுநர் உரை என்பது சட்டப்படியாக கொடுத்து உன்னை படிக்க சொல்றாங்க, உன்கிட்ட கொடுக்குறாங்க, நீ அதை படிக்கிற, அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் ஆளுநர் உரை. அந்த ஆளுநர் உரையின் மீது விவாதங்கள் நடக்கும். ஆளுநர் உரையில என்ன குறிப்பிடுவாங்கன்னா, வருடம் அந்த வருடம் முழுவதும் எப்படிப்பட்ட திட்டங்களை செய்யலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதெல்லாம் கருத்துக்களை ஒரு அரசு சொல்லும். என்ன நம்முடைய எண்ணங்கள் என்பதை மக்களுக்கான நிலைகளை அது எடுத்து சொல்லும். அது கவர்னர் மூலியமாக எடுத்து சொல்வதுதான் ஆளுநர் உரை. ஆனா இந்த ரவி என்ன பண்ணாப்புல, RSS ரவி பாதி படிக்கும் போதே மீதியில மாற்றம். சில பாரா படிக்கிறது இல்ல, சில பாராவை எடுத்துறது. புதுசா இவரு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இவர் படிக்கிறது. இப்படி ஆளுநர் உரையில மாத்தி மாத்தி சேர்த்து சேர்த்து படிச்ச உடனேதான் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி, தமிழக முதல்வர் பார்த்தாரு, என்ன இந்த ஆளு இப்படி இருக்காருன்னு. ஒண்ணு சொல்ல அழகா அவர் முடிச்சுட்டு RSS ரவி உட்கார்ந்து உடனே போன உடனே அழகா சொன்னார், ஆளுநர் உரை நூலில் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது மட்டுமே குறிப்புகளில் ஏறும், அவை குறிப்பில். அந்த புத்தகத்தில் இல்லாதது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. இதை பேரவைத் தலைவருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அதுதான் அப்படின்ட்டார் அவரும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்படி சட்டத்தை மதிக்காது மட்டுமல்ல, திருட்டுத்தனமாக கயவாளித்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய RSS ரவிக்கு நாம இதுக்கு மேல ஒண்ணும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அவரு இதுல பேசிட்டாரு, நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப பேசினாரு, விமர்சனம் பண்ணாருன்னா பாதி வேற வழியே இல்லாம பாதி பேசிட்டு மீதி தன்னுடைய புத்தியை காட்டி இப்ப பேசியிருக்காரு. அதை பற்றி யாரும் பெருசா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் அழகா நம்முடைய நகர்நலத்துறை அமைச்சர் சொன்னார், ராஜ்பவனை அரசியல் பவனா மாத்தி வச்சிருக்கிற ரவி, ராஜ்பவனை அரசியல் பவனா நீ மாத்தி வச்சிருக்கிற. உனக்கு விடுதலை நாள் அறிக்கையில ஒரு நாகரிகம் அதெல்லாம் இருக்கா? விடுதலை நாள் அறிக்கையில நாகரிகமும் கிடையாது. அதே மாதிரி ஆதாரமே இல்லாம உன் விருப்பத்துக்கு கொடுத்திருக்கிற. முதல்ல நீ நாக்பூர் ஏஜென்ட்டாக இருக்கிறத மாற்று. உன்னுடைய செயல்கள் எல்லாமே நாக்பூர் ஏஜென்ட் என்பது எங்களுக்கு தெரிகிறதுன்னு அண்ணன் KN நேரு கூட அழகா கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆளுநருக்கு மரியாதை அவ்வளவுதான். ஆளும் கட்சியினுடைய ஆசீர்வாதத்தோடு போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆளும் கட்சி தான் இதுக்கு கூட இருந்து செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? நான் ஒத்துக்கிறேன். ஆளுங்கட்சி, யூனியன் கவர்மெண்ட், பிஜேபி, ஒன்றிய அரசு சொல்றாரு அவரு. ஆளுகின்ற பிஜேபி செய்கிற வேலையை அவர் அந்த வார்த்தையில சொல்லிட்டாரு, வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். முந்திரா துறைமுகம் எங்க இருக்கு? குஜராத் பக்கம் தானே முந்திரா துறைமுகம். அந்த துறைமுகத்தில் தான் இந்திய துணைக்கண்டத்தில் மிக அதிகமாக போதைப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. கஞ்சாவாக இருந்தாலும், அபீனாக இருந்தாலும், இன்னும் பல்வேறு போதைப் பொருட்கள் எல்லாம் அந்த முந்திரா துறைமுகத்தில் இறங்குது. இந்த துறைமுகத்து மேல என்ன நடவடிக்கை எடுத்தது RSS ரவியுடைய கட்சி ஆட்சி? ஏன் எடுக்கல? அது அதானி அண்ட் அம்பானி அந்த குரூப் அந்த முந்திரா துறைமுகத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு சரி கப்பல்ல இறங்குது. கப்பலில் இறங்குகின்ற போதைப் பொருட்கள் இந்தியா முழுவதும் அனுப்பி வைப்பதே RSS பிஜேபி தான். அந்த பிஜேபி அனுப்பி வைத்ததுல இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த ரவியை போன்ற நபர்கள் தமிழ்நாட்டுல ஏதாவது குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும்ன்றதுக்காக ரகசியமாக அதை கடத்துவதற்கு கூட உதவி செஞ்சாலும் செய்வாங்க, இங்க கொண்டாந்து இறக்கிறதுக்கு. இப்படி இந்தியா முழுவதும் போதை மயமாக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிக்கு கை கட்டி சேவகம் செய்யக்கூடிய RSS ரவி இத சொல்றதுக்கு தகுதி இல்லை. இங்கு பிடிக்கிறார்கள், பிடித்து செய்தி வருது, அதனால வந்துட்டாங்க. பிடிக்காம இருக்கணுமா? யூபிலையும் குஜராத்லயும் 2 பேரை மட்டும் பிடியா, மீதி 20 பேர் பிடிக்காத அப்படின்னு குஜராத்ல சொல்றாங்க. யூபியில யோகி சொல்றாப்புல. அதனால அங்கெல்லாம் பாத்தீங்களா வழக்கே இல்லை. பாத்தீங்களா, வழக்க பிடிக்க கூடாதுன்னு சொல்லி விடுறதே அந்த அரசுகள். ஆனா இங்க அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் பிடித்து நடவடிக்கை எடு. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் நடவடிக்கை உண்டுன்னு முதல்வர் சொல்றார். எங்க தலைவர் சொன்னதுபடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால ரவி எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறார்.
நாம் ஆதாரத்தோடு அதை மறுக்கிறோம். இப்போ அவர் சொல்ற குற்றச்சாட்டுலயும் சில விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒருத்தரை கைது பண்றாங்க. அவர் திமுகல பொறுப்புல இருந்தார் அப்படின்னு சொல்லி அதை பெரு பெரு பேசுபொருளா மாறினது. பல இடங்கள்ல இப்போ சமீபத்துல கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது. எல்லாமே தமிழகத்துல இது மாதிரி நடக்கும்போது ஒரு ஆளுநரா இருந்து அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுல சரின்னு தானே தோணுது. அதாவது குற்றச்சாட்டை வைக்கிறது யாரு? ஒரு பொதுமக்களோ ஒரு அமைப்போ அமைப்பு ரீதியாக ஒரு இயக்க உணர்வாக ஏதோ கொடுக்குறாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதுன்னு ஒரு பக்கம். அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற ரவி, நீ ஆளுநர், நீயே உத்தரவு போடுறதுக்கு உனக்கு அதிகாரம் உண்டு. நீயே அதிகாரிகளை கூப்பிட்டு பேசலாம். அந்த இடத்துல என்ன எப்படி போதைப் பொருள் வந்துச்சு, நான் கேட்கிறேன், முதல்வர்கிட்ட நான் சொல்றேன், கேட்கலாம் அப்படின்னு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ரவி பொறுமையா நிதானமா எல்லாம் நடக்கட்டும், இவங்க எடுக்கட்டும், அதை எடுக்கட்டும், அதை பார்த்துக்கிட்டு இதை பரப்புவதே இந்த கூட்டம் தான். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஆக இதெல்லாம் தமிழ்நாட்டுல மக்கள் நல்ல ஆட்சியை மக்கள் வரவேற்று கொண்டிருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட லா அண்ட் ஆர்டர் இது அது இதெல்லாம் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பதுல நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு நம்முடைய அரசு எடுக்கிறாங்க. எடுத்து வருகின்ற பொழுது பாத்தீங்களா பாத்தீங்களா கத்தக்கூடாது. ஒழுங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அப்படியே பிஜேபி மேல உட்காந்துட்டு எல்லாம் உன் தலையெழுத்து, எல்லாம் உன் இந்த எழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோகி அங்க பேசாம இருக்கிறாப்பியா. யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க, கொலை செஞ்சு இது பண்ணிட்டு வராங்க பிஜேபி காரங்கன்னா, அதுக்கு ஏங்க நடவடிக்கை சரியா எடுக்கல அப்படின்னா அவன் தலையில் பிரம்மன் அதுதான் எழுதியிருக்கான். இப்படி சொல்லக்கூடிய மோசடி பேர் வழிகளின் கூட்டம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கூத்துல. ஏன்னா லா அண்ட் ஆர்டரா இருந்தாலும் சரி, போதை பழக்கமாக இருந்தாலும் போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, மாலேகான் குண்டு வெடிப்பிலிருந்து இன்னும் பல்வேறு இடங்கள்ல இவர்கள் போட்ட ஆட்டமும் கூத்தும் இந்தியாவே நாரி போய் கிடக்குது. போதையிலேயே ஊறி கிடக்கக்கூடிய RSS ரவியினுடைய எடுபிடிகளும் மற்றவர்களும் இந்தியாவை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுல நடவடிக்கை எடுக்கப்படும். யாராக இப்போ ஒண்ணு சொன்னீங்க, திமுக காரர் ஒருத்தர் கைது, அததான் குறிப்பா சொல்லணும். யாராக இருந்தாலும் இந்த அரசு பார்த்து கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாரே, அதை வரவேற்கிறதா? எங்க கட்சி அதனால நாங்க எடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற RSS கூட்டம், குஜராத் கூட்டத்தை வரவேற்கிறதா நம்ம முடிவு பண்ணிக்குவோம். இதுல இன்னொன்னு, இவனுங்களுடைய கேலியை பார்த்தா நம்ம நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள் அழகாக இன்னைக்கு கூட செய்தியை படிச்சாதான் தெரியும் இவனுடைய லட்சணம். யாரு? RSS ரவி, மிஸ்டர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், இந்த கும்பலினுடைய கூத்தாட்டம் என்ன தெரியுமில்ல? நல்லா தெரிஞ்சுங்க. இறந்து போனவர்களுடன் தேநீர் அருந்தினேன் அப்படின்னு இன்னைக்கு செய்தி வந்தது. ராகுல் இறந்தவங்க கூட எப்படிங்க டீ குடிக்கிறாங்க? இறந்துட்டதாக இவர்களுடைய வாக்காளர் பட்டியல்ல இறந்தவர்கள்னு போட்டு நீக்கி இருக்கிறாங்க, டெட்டுன்னு. அந்த 5 பேர், அவங்க 2 பேரும் இருக்காங்க, அந்த 5 பேரும் இருக்காங்க. அந்த 5 பேரையும் வர வச்சு ராகுல் பேசுறார். அப்போ வெளிப்படையா பச்சையாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் இவர்களுடைய கூத்தாட்டம் தெரியுது. ஆகவே இவர்களுக்கு எதை பற்றி பேசுவதற்கான தகுதியோ எதுவோ எந்த இதுவுமே இல்லை என்பதனால்தான் நாம தெளிவாக சொல்றோம். கல்வித்துறைக்கு நீ உன்னுடைய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை முதல்ல வாங்கி கொடுக்கிற வேலையை பார்த்துட்டு அப்புறம் பேசுறீங்க. அவர் வச்ச இன்னொரு குற்றச்சாட்டு நமது சகோதரிகள் வீட்டை விட்டு வெளியில தைரியமா போக முடியல அப்படின்னு சொல்றாரு. அதாவது உண்மையே சொல்லணும்னா நல்லா சிந்திச்சு பார்க்கணும், பகுத்தறிவோட பார்க்கணும். பகுத்தறிவோட பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆட்சி வந்த உடனே 100 பேரும் அப்படியே நல்லவங்களாயிடுவாங்க. இனிமே இங்க எதுவுமே கிடையாது, காவல் நிலையங்களே தேவையில்லை, எல்லாத்தையும் கலைச்சிடலாம், யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன் இவங்களுக்கு பிரம்மன் இவங்க தலையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி, இவனுங்களுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் கைலாசத்துல இருந்து நேரா எல்லாமே அப்படியே சரி பண்ணிட்டு எல்லாமே போயிடுற மாதிரி இவனுங்க நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறதெல்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. தினசரி நடக்கிற கொடுமைகள், அங்கே நடக்கிற பாலியல் வன்முறைகள், மணிப்பூர்ல பெண்களை நடுத்தருவுல நிர்வாணமாக இட்டுக்கிட்டு போறதை வேடிக்கை பார்க்க வைத்தவர்கள், அங்க இருக்கிற காவல்துறை குற்றம் சொல்ல, பார்க்க வைத்தது இந்த பிஜேபி குரூப். அதுதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு நல்லா இருக்கிறவங்களை நாசமாக்குகிற காரியத்தை செய்தது பிஜேபி. இன்னும் அது ஆறல, இன்னும் அப்படியே இருக்கு. பெல்கிஸ் பானு என்ற பொண்ணுனுடைய கையில இருக்கிற குழந்தைய
துணி அடிக்கிற மாதிரி காலை பிடிச்சு அடிச்சு சாவடிச்சுட்டு அந்த பில்கிஸ் பார்மர் வந்து எது செஞ்சாங்க, வன்முறை செஞ்சானுங்க, பாலியல் கொடுமை. அது பாவம் உயிர் படைச்சு அதுக்கு பிறகு வருது வழக்கு நடக்குது, வழக்கில் தண்டனை கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, RSS ரவி போன்றவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சொல்றேன். அந்த வழக்குல இது பண்ணி தண்டனை கொடுக்குறாங்க. பில்கிஸ் பார்மர் வழக்குல 6 மாசத்துக்குள்ள அரசாங்கம் நன்னடத்தை இதுல வெளியிடுறாங்க, ரிலீஸ் பண்றாங்க. என்ன சார் கொடுமை? அப்படி எப்படி சார் நடக்கும்? அதுதான் கொலையாளிகளை, கற்பழிக்கின்றவர்களை, சமூக விரோதிகளை வளர்க்கிற திட்டம். அது மாரி தமிழ்நாட்டுல எங்கேயுமே யாருமே செய்ய முடியாது. 6 மாசத்துல வெளியில வரும்போது பிஜேபி மேலதாளத்தோட போய் மாலை போட்டு வரவேற்றார்கள். ஏன்? பில்கிஸ் பார்மர் வந்து அவனுக்கு சீரழிச்சாங்க. இஸ்லாமிய சகோதரிக்கு இப்படி ஒரு நிலையா? அதை உருவாக்கிய உங்களை நாங்கள் பாராட்டோம்னு மாலை போடுறோம். இது குற்றத்தை வளர்க்கின்ற வேலை. தப்பு செய்யறதுக்கு இவர்கள் இன்னும் ஊக்கம் கொடுக்கிறது பிஜேபி RSS கூட்டம். அதெல்லாம் எங்கேயும் கிடையாது. ஆக எல்லா இடங்களிலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். தீயவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் காவல்துறையின் மூலமாக நாம் அனைத்துக்கும் தடை போட்டு வச்சிருக்கிறோம். அதையும் மீறி இப்படிப்பட்ட நபர்களின் தொடர்பு இருந்ததுன்னா, இந்த பிஜேபி, இந்த RSS ரவி போன்ற நபர்கள் இருக்கும் பொழுது எதை வேண்டுமென்றாலும் யாரை வேணாலும் செய்ய கூட சொல்லலாம். எல்லாரும் நல்லவன் ஆயிட முடியாது. அப்படி தவறு நடக்கின்ற பொழுது நடவடிக்கை அரசு எடுத்துதான் பார்க்கணும். அரசு எடுக்குது, உள்ள தூக்கி போடுது, வழக்கு நடக்குது. அந்த வழக்கின் மூலமாக வரக்கூடிய தண்டனையின் மூலமாக இப்பெல்லாம் சில கடுமையான தண்டனைகள் நம்ம பார்க்கிறோம். பேப்பர்ல பார்க்கும்போது செய்கிறவனுக்கு ஒரு பயம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படித்தான் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும். ஆனா இவர்களைப் போல குற்றவாளிகளை மாலை போட்டு கைத்தட்டி கொண்டாடக்கூடாது. அதுதான் வளர்ப்பது, இது தடுப்பது. இதுல நாமாக இருந்து நம்முடைய பணியை செய்யும். சரி, இப்ப வந்து நீங்க சொன்னது போல வந்து RN ரவி தமிழகத்துல இந்த மாதிரி பல கேள்விகள் வைக்குது. இதுக்கான காரணம் வந்து அவர் சமீபத்துல கலந்துகிட்ட அந்த பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழால வந்து பட்டம் பெறுகிற ஒருவர் வந்து அவர் கையால நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுதளிச்சுட்டு போனதுதான் இதுக்கான காரணம். இப்படி அவர் காட்டமான ஒரு அறிக்கை விடுறதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே போல அப்படி அவர் மறுதளிச்சுட்டு போனதுனால அவருடைய பெயரை வைத்து ஒரு கிறிஸ்தவர்ன்றதுனால அவங்க வந்து RSS ரவிக்கு, அதாவது நீங்க சொல்றது போல RSS ரவி அவர்கிட்ட வந்து வாங்க மறுத்தார் அப்படின்றதும் எடுத்துக்கலாமா? அவர் மேல வந்து மத சாயத்தை பூசுறாங்களா அந்த பெண்மணி மேல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பெண் திராவிட தமிழ் வீராங்கனை. அதை நாம வரவேற்கிறோம், பாராட்டும். அந்த பெண்ணு, அந்த பொண்ணு, அது குழந்தைன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த திராவிட குழந்தை, அந்த பெண்ணு பேட்டி கொடுக்குது, என்ன அழகா கொடுத்தது. என்னுடைய மனநிலையில எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சொல்லல. நான் வந்து நேரம் வந்தா நான் வைஸ் சான்சலர்கிட்ட வாங்கிக்கிட்டேன். எனக்கு இவர்கிட்ட வாங்க முடியல. ஏன்? தமிழை எதிர்த்து, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதும் விரோதமாகவே பேசிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கின்ற இவர் கையால நான் பட்டம் வாங்குறதை விரும்பல. தமிழின விரோதி, தமிழின துரோகின்ற அந்த பட்டத்தை அங்க சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட இவரு வைஸ் சான்சலர் கூட அங்க கை காமிச்சாரு. இல்ல நீங்க கொடுங்கன்னா ஓகேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு செவில் அடித்த மாதிரி, ஒரு புத்திய மேல அரைஞ்சா மாதிரியான ஒரு செயல். இப்போதாவது ரவிக்கு புத்தி வரணும். ஏன்னா நம்ம கிட்ட கையால வாங்குறதுக்கு கூட இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல சில பெண்கள் வந்து இப்படி நினைச்சு சொல்லுதே, நம்ம இனிமேலாவது கொஞ்சம் நல்லா கௌரவமா இருக்கணும்னு இது நினைக்கணுமே தவிர, இதன் மூலமாக மதத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அந்த பொண்ணினுடைய பேரை வச்சுக்கிட்டு உடனே அப்படி உடனே இப்படி அப்படின்னா, அது திராவிட இயக்க குடும்பத்து பெண். அந்த இயக்க உணர்வோடு அது தன்னுடைய பேட்டியை கொடுத்திருக்கு. அது ஒண்ணும் தவறு கிடையாது. சார், இப்போ வந்து நம்ம இந்த ராகுல் காந்தி அவரை பற்றி பேசினதுனால இப்ப அதுவும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு SIR மூலமா 60 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கி இருக்கிறாங்க, அது வந்து தவறானது, அது சரியா செக் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல கர்நாடக மாநிலத்துல ஒரே ஒரு தொகுதியை மட்டும் எடுத்து அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த வாக்காளர் பட்டியல முறைகேடு நடந்திருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார். உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கு. அந்த 60 லட்சம் பேருடைய பெயரும் காரணத்தையும் சொல்லுங்க, எதுக்காக நீக்கப்பட்டார்கள்ன்ற காரணத்தை 4 நாட்களுக்குள்ள சொல்லுங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை குற்றம் சாட்டுறது போல, நீங்க ஜெயித்தா சந்தோஷம், தோத்தா மட்டும் தேர்தல் ஆணையத்து மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்றது போல பேசியிருக்கு. இது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மேல குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது ராகுல் காந்தியை மட்டும் அது வந்து ஒரு எதிர்கட்சியை போல செயல்படுவது எப்படி பாக்குறீங்க? 65 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றத நம்ம இது பண்ணும்பொழுது 6 லட்சம் பேரை இல்லை,
நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி வந்து அப்படியே கதை சொன்னவரு. இந்த ஆர்எஸ்எஸ் ரவி மாதிரி, அமித்ஷா மாதிரி, ராஜ்நாத் சிங், நரேந்திர மோடி மாதிரி கதை சொல்றவர் இல்ல. 6 மாத காலம் அந்த தொகுதியிலே ஆய்வு நடத்தினார். வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு தொண்டர்களின் மூலமாக சுற்றி திரிந்து வாக்காளர்கள் மூலமாக எடுத்து செய்தியை எடுத்து அதற்கு பிறகு குறித்து அந்த தகவல்கள் அவர் எடுத்து சொல்றார் ஆதாரத்தோட. 1,00,000த்திற்கு மேற்பட்ட எங்க போனாங்கன்னு கேட்கிறார். அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. இறந்து போனார்கள். 38 லட்சம் பேர் வேலை வெளியில போயிட்டாங்க. இப்படி எல்லா இடத்திலேயும் தவறான பதில்கள் வந்துகிட்டே இருந்ததுனாலதான் ராகுல் சொன்னாரு, வாக்காளர் பட்டியல்ல வந்து முறைகேடு தெளிவா நடந்திருக்குன்னு நான் கூறுறேன். தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லு? அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. நீங்க ஏற்கனவே நரேந்திர மோடி வெற்றி பெற்றதெல்லாம் இதன் மூலமாகத்தான். இந்த பல மாநிலங்கள் வட மாநிலத்துல சில இருக்கு. இன்னும் கூட சில மாநிலத்துல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற ஓட்டு எண்ணிக்கையை விட ஓட்டு எண்ணிக்கை வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கிறத விட தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தா அதிகமாக இருக்கு. எப்படி அதிகமாச்சு? மாலை 5 மணிக்கு மேல் வாக்காளர்களே வராத பூத்துல தான், மகாராஷ்டிரா பூத்துல எல்லாம் அதிகமான ஓட்டு 5 மணிக்கு மேல பதிவாயிருக்கு. எப்படி? இந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும்ன்றதை விட ராகுல் மேல நீ குற்றமே சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே ஒரு கேள்வி பதில் சொன்னேன். உன்னுடைய வாக்காளர் பட்டியலில் இறந்து விட்டார்கள் என்று நீ போட்டவர்களோடு இன்றைக்கு தேநீர் அறிந்திருக்கிறார் ராகுல்னா, பச்சையா பட்டவார்த்தமா உன் மூஞ்சு மேல அடிச்ச மாதிரி சொல்லியாச்சு. ஆக தேர்தல் ஆணையம் முறையாக ஒழுங்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அவருடைய கடமை. இதுக்கு மேல வந்து அவர் வந்து ஆதாரபூர்வமாக புள்ளி விவரத்தோடு சொல்லி இருப்பதை மறைக்க யாராலும் முடியாது. இந்தியாவில் இனிமேல் வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு என்பதிலிருந்து மிக சரியாக அனைத்து இந்திய கூட்டணி கண்ணும் கருத்துமாக பார்க்கும். மோடியின் பித்தலாட்டம் இனி எடுபடாது. சரிங்க ஐயா, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.